Hi guys, I am Vignesh. இப்போ இந்த டிசைன் பண்ண போகிறது வார்ம் கியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது. எந்த விதமான செக்ஷன் வியூஸும் இல்லை. பட் இதை பேஸ் பண்ணியே வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஆல்சோ ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டா. அதுதான் எந்த ஒரு கியர் நம்ம ட்ரா பண்ணுறது இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா. இப்போ ஃப்ரண்ட் பிளேனை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். ஓகேவா? ஸ்டார்ட் ஃப்ரம் த மிட் பிளேன். மிட் பிளேன்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸாக்டாக இங்கே ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக லைனை யூஸ் பண்ணியே வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு டைமென்ஷன்ஸ் வைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ப்ரொஃபைல வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆயிரும். இன்ச்சஸ் யூனிட்ஸ் தான் இதிலே வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்ச்சஸ் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல வந்து ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி 1 by 1 வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். கரெக்டாக ஒரு பாக்கெட் மாதிரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் சிமிலராக ட்ரா பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சா இப்போ வந்து என்டையர் டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டைமென்ஷன்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் டைமென்ஷன்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டைமென்ஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதை பேஸ் பண்ணி ப்ரொஃபைல் ரொம்ப வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா சில டைம் வந்து நம்ம இண்டிவிஜுவல் டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்டையர் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ என்டையர் டைமென்ஷன்ஸ் ஹாரிசான்டல் லைனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 7.437 மென்ஷன் பண்ணியாச்சா? டோட்டலாக ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் மட்டுமே இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். கரெக்டாக இந்த ட்ராயிங்க்கு ரிலேட்டபிளாக. இப்போ ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் 2.56 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் இந்த ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா 0.188. அடுத்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் இது வந்து 1.875 மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்டெப்பு தான். ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து மினிமமாக தான் இருக்கும். 0.063. இதே ஸ்டெப்பு தான் எல்லாத்துக்கான டைமென்ஷன்ஸுமே. அகைன் இங்கே ஹாரிசான்டல் டைமென்ஷனுக்கும் சேம் 0.063 தான். இன்னொரு ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ்க்கும் சேம் 0.063 தான். 0.063 மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் இதுவும் 0.063. ஸ்டெப்புக்கு டைமென்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லைனுக்கு மட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த லைனுக்கான டைமென்ஷன்ஸ் இங்கே 0.437 மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அது அப்படியே வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் இந்த வேல்யூ நோட் பண்ணிங்கன்னா 1.436 இருக்குது. 437 சாரி 436 தான். எக்ஸாக்டாக அந்த வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த டைமென்ஷனல் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 0.75 ஆல்ரெடி வந்து 0.75 தான் இருக்கும். அது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வேல்யூஸ் ஹாரிசான்டலாக அப்ளை பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டயாமெட்ரிக்கல் வேல்யூ. இங்கே டயாமீட்டர் வைஸாக நம்ம அப்ளை பண்ணால் அதுக்கு ஒரு சென்ட்ரல் லைன் தேவை. ஸோ ஹாரிசான்டலாக இப்போ ஒரு சென்ட்ரல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த சென்ட்ரல் லைனை ட்ரா பண்ணிட்ட பிறகு இதை பேஸ் பண்ணி தான் டோட்டல் டயாமெட்ரிக்கல் வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேஜர் டயாமீட்டர் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கு 1.37 அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து ஆங்குலர் வேல்யூ பேஸ் பண்ண மாதிரி தான் அந்த லைன் ப்ரொஃபைலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாக்டான ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஸோ 45 டிகிரியை வந்து அப்படியே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைன் என் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணால் குவாட்ரண்ட் கிரியேட் ஆகும். அந்த குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ண மாதிரி 45 டிகிரி ஆங்கிள் மென்ஷன் பண்ணியாச்சா? இப்போ அடுத்து ஹாரிசான்டல் லைனுக்கான ஸ்டெப் இந்த டைமென்ஷன்ஸ் வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் டைமென்ஷன்ஸ் கரெக்டாக ஆரோ மார்க்கை பேஸ் பண்ண மாதிரி மார்க்காக இருக்குது. இந்த டைமென்ஷன்ஸ் தான் அப்ளை பண்ணணும். க்ளோஸராக நோட் பண்ணிங்கன்னா 0.485 இன்ச்சஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அகைன் இங்கே ஆங்குலர் வேல்யூ இது வந்து 45 டிகிரி அதே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் சென்ட்ரல் லைனை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டயாமெட்ரிக்கல் வேல்யூ வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நார்மலாக ஒரு ஹாரிசான்டல் லைனை பிக் பண்ணிங்கன்னா உங்களால் டயாமெட்ரிக்கல் வேல்யூ வந்து அப்ளை பண்ண முடியாது. இங்கே இன்னொரு டயாமெட்ரிக்கல் வேல்யூ வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கான டைமென்ஷன்ஸ் இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.75 டயாமீட்டரே 0.75 தான் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த டாப் ஸ்டெப் அந்த ப்ரொஃபைலுக்கான டைமென்ஷன் 0.875 அப்படியே வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். 0.875 மென்ஷன் பண்ணியாச்சா? இப்போ அந்த லைன் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அந்த லைன் வந்து ஜாமெட்ரிக்கலாக கன்ஷன் ஆகாமல் இருக்குது. வெர்டிகல் கன்ஷன் ஆகாமல் இருக்குது.
இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த லைன் ப்ரொஃபைல் இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்து இந்த எண்ட் பாயிண்ட் போத் ஃபிக்ஸட் எண்ட் பாயிண்ட்டும் மூவபிள் எண்ட் பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லை வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதுக்கு லீனியராக அப்ளை பண்ணலே போதும். ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப். இந்த ஸ்டெப் ஆல்ரெடி வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ஸில் தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை கரெக்டாக இந்த எண்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட்டை மூவபிள் பாயிண்ட்டை கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹாரிசான்டலாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் என்டையர் ப்ரொஃபைலே வந்து ஸ்டார்டிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் நம்ம டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ரிவால்வ்டு சாலிட் பாடியாக ரிவால்வ்டு பாஸ் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு ரிவால்வ்டு சாலிட் பாடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சா, இப்போ இந்த ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்க்குலர் ஃபேஸை ஃப்ளாட் ஃபேஸை பிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எட்ஜை கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்சாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஸ்கெட்சாக கிரியேட் பண்ணிட்ட பிறகு இதை யூஸ் பண்ணி தான் ஹெலிக்ஸ் கர்வ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஹெலிக்ஸ் கர்வுக்கான டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.875. இங்கே நம்ம டைப்பை பிக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹைட் அண்ட் ரெவல்யூஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கர்வில் ஹெலிக்ஸ் கர்வ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஹைட் அண்ட் ரெவல்யூஷன்ஸ் வந்து பிக் பண்ணியாச்சு. இப்போ ஹைட்டு வந்து என்டையர் ஹைட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் 1.875. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ரெவல்யூஷன், இங்கே நம்பர் ஆஃப் த த்ரெட் வந்து எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். டேரெக்டாக இங்கேயே வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டாவை நோட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் த த்ரெட் பாட்டம் ஆஃப் த ஏரியாவில் 5 நம்பர் ஆஃப் த த்ரெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படியே வந்து 5 வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு வித்தின் த டிஸ்டன்ஸ்க்குள்ளே எனக்கு 5 ரெவல்யூஷன்ஸில் ப்ரொஃபைல் கர்வ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. கர்வ் கிரியேட் ஆயிருக்கா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட். இப்போ அந்த ஆங்கிள் 90 டிகிரி வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்பெசிஃபை இருக்குது. இதை நம்ம 90 டிகிரியும் வந்து மீன் பண்ணலாம். இல்லை வந்து 0 டிகிரின்னு கொடுத்துட்டு கிளாக் வைஸே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் 0 டிகிரின்னு கொடுத்துட்டு கிளாக் வைஸே ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் கரெக்டாக ஆப்போசிட் போர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். பிளேனை செலக்ட் பண்ணிட்டு நான் மற்ற ப்ரொஃபைல்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் பிக் பண்ணியாச்சா, இப்போ ஃப்ரண்ட் பிளேன் அகைன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஸ்கெட்ச் கரெக்டாக த்ரெட் ப்ரொஃபைலை தான் ட்ரா பண்ணணும். இப்போ இதில் டீத் டிசைன் தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிட் பாயிண்ட் லைன் ஹாரிசான்டலில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆங்குலரோ ஒரு லைன் ப்ரொஃபைல், இதே மாதிரி ஆப்போசிட் எண்ட்லையும் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து பிஎஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஹெலிக்ஸ் கவரில் மர்ச் பண்ணிட்டேன். இப்போ ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் டாப்பில் இருக்க அந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ்க்கான வேல்யூ இங்கே பாட்டமில் இருக்க அந்த வியூஸை வந்து நோட் பண்ணிங்கன்னா இதுக்கான ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் 0.063. ஒன்ஸ் இதை மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இந்த லைன் ப்ரொஃபைல் இப்போ வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டாவை நோட் பண்ணிங்கன்னா அடண்டம் வேல்யூ வந்து இருக்குது 0.1250. அடண்டம்ன்றது ஒரு ஹாஃப் ஆஃப் த கரெக்டாக மிட் போர்ஷன்ஸ்க்கு டாப்பில் இருக்க வேல்யூ தான் வந்து அடண்டம். கியருக்கு டாப் ஏரியாவில் இருக்கிறது தான் வந்து அடண்டம். இப்போ 0.125 அதை அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஹாரிசான்டலாக ஒரு மிட் பாயிண்ட் லைன் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எக்ஸஸ் என்டிட்டிஸை ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைனோட மிட் பாயிண்ட்டை கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் கூட நம்ம கோயின்செட் பண்ணணும். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டு கோயின்செட் பண்ணிக்கலாம். கோயின்செட் பண்ணியாச்சா, இதுக்கப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸில் இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் இதுக்கான வேல்யூ இங்கே நோட் பண்ணும்போது கோடல் திக்னஸ்ன்னு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ தான் அப்படியே இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் 0.1630. ஒன்ஸ் இதை மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாரிசான்டல் லைன் அப்ளை பண்ணியாச்சா. ஸ்கெட்ச்லேருந்து இப்போ எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிட்டு ஸ்வெப்ட் போஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே ப்ரொஃபைலும் இருக்குது, பாத் கர்வும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம சாலிட் பாடி வந்து கிரியேட் பண்ணிடலாம். ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத் கர்வும் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு போத் சைட்ஸ்லேயே வந்து சாலிட் பாடி வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அலைன் வித் என் ஃபேஸ் இந்த டைப்பை பிக் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அந்த என் போர்ஷன்ஸ் வந்து ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து மெர்ஜ் ஆகும். இப்போ ஹெலிக்ஸ் கர்வ் வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக அந்த த்ரெட் ஃபார்மேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சிம்பிளராக ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை ரிவால்வ் கட் வந்து மேக் பண்ணணும். லைனை சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹாரிசான்டலாக ஒரு லைன் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு இனிஷியல் போர்ஷன்ஸில். நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டெப் இனிஷியலாக ஒரு ஸ்மால் ஸ்டெப் டாப்பை பேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அகைன் ஒரு ஹாரிசான்டல் லைன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இது டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இனிஷியலாக இருக்க இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.625 அதாவது 1.3 mm வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. தென் இந்த ஸ்டெப்க்கான வேல்யூ 0.188 மென்ஷன் பண்ணியாச்சா. இந்த அனதர் லைன் ப்ரொஃபைலுக்கான ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகலை. ஸோ இப்போ வந்து டயாமீட்டர் வேல்யூ வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 0.188
36 inches divided by 2. Next, another step. இதுக்கான dimensions 0.75 divided by 2. Once இது அப்ளை பண்ணியாச்சா, next another step. இதுக்கான dimensions டைரக்டா வந்து அப்ளை பண்ணல. ஸோ லென்த் ஹாரிசான்டல் லைனுக்கான dimensions மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.37 35 mm ரேண்டமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டைமென்ஷன்ஸ் ரொம்ப கோயின்சைட் ஆகாம ஒரு ஏர் ஸ்பேஸ்லேயே இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இதை பேஸ் பண்ணி ரிவால்வ் கட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ரிவால்வ் கட் சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஹாரிசான்டல் லைன் ரிவால்வ் கட் கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆயிருக்கா? இப்போ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை மட்டும் பிக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ஃப்ளாட் ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் வந்து ரேண்டமாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சா, இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ் ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் 0.183. ஒன்ஸ் இதை மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இதை பொசிஷன் பண்ணணும். பொசிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் லைன் டாப் பாயிண்ட்லேருந்து பாட்டம் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணியாச்சா, இப்போ இந்த வெர்டிக்கல் லைனுக்கான டைமென்ஷன்ஸ் 0.59 ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி அப்படியே பாக்கெட் அப் டு த சர்ஃபேஸ் ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வரைக்கும் தான் இந்த பாக்கெட்டை நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக த்ரூ ஆல் கேட்டகரி வந்து பிக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து டைரக்ஷன் 1ல் இதோட டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பிளைண்ட்ன்ற கேட்டகரி கொடுக்கும்போது நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் எக்ஸாக்டாக எனக்கு இந்த ஃபேஸோட ஸ்டாப் ஆகணும். ஸோ அப் டு சர்ஃபேஸ்ன்னு கொடுத்துட்டு ரைட் கிளிக் செலக்ட் அதர்ஸ். இதில் இந்த பர்டிகுலர் ஃபேஸை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிக் பண்ணியாச்சா, இப்போ வந்து பாக்கெட் அப் டு த ஆப்போசிட் ஃபேஸ் வரையும் அந்த பாக்கெட் வந்து மேக் பண்ணிக்கலாம். இதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு ரிவால்வ் பாடியை வந்து சிம்பிளாகவே மேக் பண்ணி முடிச்சாச்சு. ட்ராயிங்கில் பார்க்குற மாதிரியே இங்கே இன்னர் செக்ஷன்ஸும் அவுட்டரில் இருக்க த்ரெட் ஃபார்மேஷன்ஸும் கரெக்டாக 5 நம்பர்ஸ் த்ரெட்டு தான் வந்து இந்த வார்ம் கியர்லையும் பிளேஸ் ஆயிருக்கு. போத் வார்ம் கியர் அண்ட் ஸ்பர் கியர் ஜாயின் ஆனதான் மோஷன் கிரியேட் ஆகும்.